பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட புது புது ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில ஆம்னிட்ரிக்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கொடூரமானதா காட்டியிருப்பாங்க. அதோட ஸ்டோரி லைனே படு பயங்கரமா இருக்கும். தன்னோட ஹோஸ்ட்டுக்கே மிக பயங்கரமான வலியையும், வேதனையும் கொடுக்கக்கூடிய, தன்னை சுத்தி உள்ளவங்கள கொடூரமா கொல்லக்கூடிய ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ தான் காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 5 கொடூரமான ரத்த வெறி பிடிச்ச ஆம்னிட்ரிக்ஸ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யாராவது இதயம் பலவீனமானவங்க இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்ல பென்டன வந்து சாதுவான முறையில பார்த்துட்டு, இந்த மாரியான கதை கேட்க விரும்பாதவங்களா இருந்தீங்க அப்படின்னாலோ, தயவு செஞ்சு இந்த வீடியோவ இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா கொஞ்சம் கொடூரமான ஆம்னிட்ரிக்ஸ பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கார்னிட்ரிக்ஸ். எல்லா யூனிவர்ஸ்லயுமே ஆஸ்மித் வந்து ஒரு நல்லவரா இருந்ததா நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒருவேளை அவர் வந்து ஒரு ஈவிலா இருந்திருந்தாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கார்னிட்ரிக்ஸோட ஸ்டோரி லைன். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஆஸ்மித் வந்து இந்த யூனிவர்ஸே டோட்டலா வெறுத்து அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருப்பாரு. அதுக்காகத்தான் கார்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வந்து அவர் உருவாக்கி இருப்பாரு. இது ஒரு வாட்ச் மாதிரியான டிவைஸ் அப்படிங்கிறதுனால இதால தன்னிச்சையா செயல்பட முடியாது. இதுக்கு ஒரு ஹோஸ்ட் கண்டிப்பா தேவை. சப்போஸ் இதுக்கு வந்து யூசர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்ப வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு டோட்டலா எடுத்துக்கிட்டு அவங்களோட பர்மிஷனே இல்லாம ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தன்னோட ரேடியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து கொடூரமா கொல்லக்கூடிய ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த கார்னிட்ரிக்ஸ். ஆனா இதை கையில மாட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இது கையில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு நொடிகளுமே பயங்கரமான வலியையும் தன்னோட வேதனையும் தன்னோட யூசருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் தான். குறிப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஹோஸ்டோட உடம்பு வந்து எரியிற மாதிரி கிளியிற மாதிரி ரொம்பவே ஒரு மோசமான வலியை வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்கு. அது ஒண்ணுதான் நல்ல விஷயம். இந்த ஸ்டோரி லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை அழிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே படு பயங்கரமான ஒரு ஆம்னிட்ரிக்ஸா வந்து இது காட்டப்பட்டிருக்கும். அதனால தான் பல பென் டெனிசன்ஸ் வந்து பல யூனிவர்ஸ்ல இருந்து வந்து இதை அழிக்க ட்ரை பண்ணியிருந்தாலுமே இதை வந்து தொற்றுக்க கூட முடியாது. ஏலியன் எக்ஸா மாறி அந்த ஏலியன் எக்ஸோட ஃபார்மையே கண்ட்ரோல் பண்ணி இந்த யூனிவர்ஸை மட்டும் இல்லாம ஏகப்பட்ட யூனிவர்ஸை வந்து இதை அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏகப்பட்ட பென்ஸ் வந்திருந்தாலுமே இதை வந்து தொற்றுக்க கூட முடியாது. அசால்ட்டா அவங்க எல்லாத்தையுமே இது கொண்டிருக்கும். ஆனா கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைம் அவுட் ஆனதுனால தான் இதை வந்து சமாளிக்கவே முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏலியனுக்கு வந்து இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருந்தது வந்து நம்ம பென் 10,000க்கு வந்து ஒரு சாதகமான விஷயமா அமைஞ்சிருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஈவில் ஆஸ்மித்தால உருவாக்கப்பட்ட ரொம்பவே ஒரு சைக்கோத்தனமான ஒரு கொடூரமான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த கார்னிட்ரிக்ஸ். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது பிளட்ரிக்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆம்னிட்ரிக்ஸையும் வந்து ஆஸ்மித் தான் உருவாக்கி இருப்பார் இல்லையா? ஆஸ்மித் மூலமா தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆஸ்மித்தை வச்சு ஒரு ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அதோட பேர் தான் பிளட்ரிக்ஸ். இந்த பிளட்ரிக்ஸை உருவாக்குறது நம்ம வில்கேக்ஸ் தான். அதாவது ஆஸ்மித்தோட கண்ணு, தோல், நரம்பு, சதை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்து அதை வச்சு தான் இந்த பிளட்ரிக்ஸே நம்ம வில்கேக்ஸ் வந்து உருவாக்கி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு பிளட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக சைக்கோட்ரிக்ஸ்னு பேர் வச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்ரிக்ஸ் வந்து பென்னுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா பென்னை ஒரு சைக்கோவை மாற்றி விட்டுருக்கோம். அதாவது ஏகப்பட்ட மக்களை கொடூரமா ரசிச்சு ரசிச்சு கொண்டு இருப்பாரு. நீங்க வந்து கார்னிட்ரிக்ஸோட ஸ்டோரியில என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொசுக்குன்னு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இந்த பிளட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரசிச்சு ரசிச்சு கொள்ளுவாராம். கையை வெட்டி காலை வெட்டி அவங்க அலற சத்தத்தை கேட்டு ரசிச்சு ரசிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமா வந்து நம்ம பெண்ணை மாத்தி விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை என்ஜாய் பண்ணுவாராம். அதை கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவாராம். சாதாரணமா யாரையுமே கொல்லவே மாட்டாராம். ஒரு சைக்கோ மாதிரி ரசிச்சு ரசிச்சு அவங்கள துடிக்கிறத பார்த்து அதை ஆனந்த கொடூரமா தான் கொள்ளுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு கொடூரமான சைக்கோத்தனமான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்ம சேனல்லே நம்ம போட இருக்கிறோம். பயங்கரமா இருக்கும் அந்த ஸ்டோரி லைன். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த பிளட்ரிக்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கார்னிட்ரிக்ஸ் மாதிரியே இந்த பிளட்ரிக்ஸாலையும் தன்னோட ஹோஸ்ட்டை வந்து தனக்கு தேவைப்படும் போது எல்லாம் கண்ட்ரோல் எடுத்து மற்றவங்கள கொலை செய்ய முடியும். கிட்டத்தட்ட தன்னோட ஹோஸ்ட்டை வந்து ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இதோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுதான் இதோட மிகப்பெரிய வீக்னஸ்.
3வது நம்ம பார்க்க போறது டெத் ட்ரிக்ஸ். இதோட ஸ்டோரி வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஆனா ஆக்சுவலா அது கதை அந்த அளவுக்கு இருக்காது. கதை வந்து பயங்கர ரத்த களரியா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எல்லாருக்குமே ஜாம்போஸோட கதை தெரியும் இல்லையா? நம்ம ஜாம்போஸ வந்து ஒரு ஜாம்பினால கடிபட்டதுனால அவர் உருவமே டோட்டலா மாறி சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை ஜாம்போஸோவ கடிக்க வேண்டிய ஜாம்பி அவர கடிக்காம நம்ம பென் டெனிசன கடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்படிங்கிறது தான் இதோட ஒன் லைன். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இந்த டெத் ட்ரிக்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ஜாம்பி பேஸ்டா தான் இருக்கும். ரொம்பவே கொடூரமானதா, அருவருப்பானதா தான் இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு எப்பல்லாம் பசி எடுக்குதோ, அப்பல்லாம் தன்னோட ஹோஸ்ட்ட வந்து ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வச்சு, தனக்கு பக்கத்துல இருக்கிற மனுஷங்கள வந்து மிருகங்கள் மாதிரி டோட்டலாவே அவங்கள வேட்டையாடி துண்டு துண்டா பிச்சு போட்டு ரொம்ப கொடூரமா அவங்கள வந்து தாக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்கள கடிச்சு பிச்சு சாப்பிடுமாமா. மார்வல் ஜாம்பிஸ் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஸ்டோரி தான் இந்த டெத் ட்ரிக்ஸோட ஸ்டோரி லைன். கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இத உருவாக்கும்போது வந்து கண்டிப்பா அது ஒரு நல்ல ஆம்னிட்ரிக்ஸா தான் இருந்துச்சு. ஆஸ்மித் வந்து இத உருவாக்கும்போது ஒரு நல்ல ஆம்னிட்ரிக்ஸா தான் இத வந்து உருவாக்கி இருந்தாரு. பென் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜாம்பி வைரஸ் வந்து இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பாதிச்சு, அதுங்களுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம பென்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஏலியன்ஸ் வந்து இன்னொரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம ப்ரூஸ் பேனர் அண்ட் ஹல்க் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஒரு நார்மலான ஒரு மனுஷன் மாரி இருப்பாரு. ஆனா அவருக்கு கோவம் வரும்போது அவருக்குள்ள இருந்து ஹல்க் வெளிய வருவாங்க பார்த்தீங்களா? அது வேற ஒரு பர்சனாலிட்டியா தான் இருந்திருப்பாரு. அதே மாரி தான் இந்த இடத்துல வந்து நம்ம பென் டெனிசன் இருக்காரு. இவரு ஒரு சாதாரண ஹியூமன். ஆனா இவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேற ஒரு பர்சனாலிட்டி. அதுங்க வந்து கிட்டத்தட்ட ஜாம்பி மாரி தான் செயல்படும். தனக்கு கண்ல பார்க்குற எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுரும். கொடூரமா வேட்டையாட ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மலா பென் டெனிசனா மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த டெத் ட்ரிக்ஸ். ஆனா அவருக்கு பசி எடுக்கும்போது மட்டும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டெத் ட்ரிக்ஸ் வந்து நம்ம பென் டெனிசன ஏலியன்ஸா மாத்தி மக்கள வேட்டையாட வைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல கோவம் வரும்போது எப்படி ஹல்கா மாறுறாரோ, அதே மாரி இந்த இடத்துல வந்து பசி வரும்போது மட்டும் இவர் ஏலியன்ஸா மாறுறாரு அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா படிக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ இவருக்கு வந்து பசி எடுக்கும் போதெல்லாம் இவர் ஏலியன்ஸா மாறி ஆட்டோமேட்டிக்கா மக்கள வந்து வேட்டையாடி கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுருவாரு. ரொம்பவே ஒரு கொடூரமான ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷன் தான் இந்த டெத் ட்ரிக்ஸ். 4வது நம்ம பார்க்க போறது டிராகன் ட்ரிக்ஸ். ஹவ் டு ட்ரெயின் யூர் டிராகன் அப்படின்னு சொல்லி மூவி இருக்கு பார்த்தீங்களா? இல்ல கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப கூட ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுது. அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மூவி பிரான்சைஸ். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டோரி லைன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அந்த யூனிவர்ஸ்ல நம்ம பென் டெனிசன் வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த டிராகன் ட்ரிக்ஸோட ஸ்டோரி லைன். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச கதைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த யூனிவர்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் டெனிசன் வந்து ஒரு நார்மல் ஹியூமனா இருக்காரு. அந்த நேரத்துல அவங்க அம்மா, அப்பாவோட இறப்புக்கு வந்து டிராகன்ஸ் காரணமாயிருது. அது மட்டும் இல்லாம இவரும் நொண்டியாயிருவாரு. ஸோ அந்த டிராகன்ஸ வந்து இவர் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அதுதான் ஒரு மிக முக்கியமான கதையாவே, ஒரு ஸ்டோரி லைனாவே அந்த இடத்துல வந்து இருந்திருக்கும். இந்த டிராகன் ட்ரிக்ஸோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸே இருந்திருக்காது. டோட்டலாவே ஏகப்பட்ட டிராகன் வகைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருந்திருக்கும். டிராகன்ஸ் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட டைட்டன்ஸோடது, ஆல்ஃபாவோடது கூட உள்ள இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. குறிப்பா நம்ம காட்ஸில்லாவா இருக்கட்டும், காங்கு, கிடோரா, மோத்ரா, அப்புறம் ரோடன், அப்புறம் மதர் லாங் லெக்ஸ், கிராக்கனு, லெவியதான்னு சொல்லி ஏகப்பட்ட டைட்டன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிக்கும். ஏகப்பட்ட டைட்டன்ஸ், ரொம்பவே பவர்ஃபுல்லான டைட்டன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. படு மாஸா இருக்கும். அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதான் இல்ல. இதுக்குள்ள இருக்கிற டைட்டன்ஸா வந்து நம்ம பென் டெனிசன் மாறுனாரு அப்படின்னா, கண்டிப்பா இவர் வந்து அத கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. அந்த டைட்டன்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னா, பென் டெனிசன கண்ட்ரோல் பண்ணும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து நார்மலா தான் இருக்கும். ஆனா போக போக அந்த டைட்டன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். அதே மாரி இந்த ஆல்ஃபாவா இவர் மாறுனாரு அப்படின்னா, அதுவும் இவர கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவர பொறுத்தவரைக்கும் இவர் நார்மலா டிராகன்ஸா மாறுனாரு அப்படின்னா, அப்பந்தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸால அவருக்கு யூஸ் இருக்கு. அவர் நினைக்கிறத அவரால செய்ய முடியும். ஆனா ஆல்ஃபாவா மாறிட்டாரு அப்படின்னாலோ, இல்ல டைட்டன்ஸா மாறிட்டாரு அப்படின்னாலோ, கண்டிப்பா சொல்றேன் அதுங்க தான் இவர கண்ட்ரோல் பண்ணி, இவர யூஸ் பண்ணிக்க பார்க்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. போக போக ஒரு ரத்த வெறி பிடிச்சு, ஒரு உண்மையான அரக்கனாவே மாறி, அதன் மூலமா இவரால ஒரு மிகப்பெரிய பேரழிவையே உண்டாக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த டிராகன் ட்ரிக்ஸ்.
ஆனா கார்னிட்ரிக்ஸ், பிளட்ரிக்ஸ், நம்ம டெத்ரிக்ஸ் மாதிரி ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லிட முடியாது அப்படின்னாலும், இதனாலேயும் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்த இது நான் கொடுத்து வச்சிருக்கேன். 5வது நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். பேரை கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. நீங்க பேரை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா இதுக்கும் ஏலியன் எக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதான் உண்மை. எக்ஸ்ட்ரிக்ஸ்ல வந்து ஏலியன் எக்ஸோட ஃபியூஷன் வந்து கலந்திருக்கும். அதாவது நீங்க இந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் சரி, நீங்க ஹீட் பிளாஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்ல கிரே மேட்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏலியன் எக்ஸ் கூட ஃபியூஷன் ஆகி தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூஷன் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸ். ஆனா இந்த எக்ஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம பென் டெனிசன் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இது ஃபியூச்சரை சேர்ந்து நம்ம கென் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது நம்ம பென் டெனிசனோட மகனான கென் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் அவர் அந்த டைம்ல வந்து ஈவிலா மாறி இருப்பாரு. நம்ம இயான் வந்து டோட்டலாவே அவரை மைண்ட் வாஷ் பண்ணி, நம்ம கென்னை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு வில்லனா மாத்தி விட்டுருப்பாரு. பியூர் ஈவிலா மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம இயான் வந்து அவரோட நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ்ல ஒரு சில மாற்றங்களை பண்ணி இந்த ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏவை அன்லாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபியூஷன் டைப்பா மாத்தி விட்டுருப்பாரு. இதன் விளைவாகத்தான் அவருக்கு வந்து இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரிக்ஸா வந்து மாறி இருக்கும். ஆனா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்னிட்ரிக்ஸா அது இருக்கிறதுனால இவர் அந்த ஏலியன் ஃபார்மை எடுத்ததுக்கு அப்புறமா இவரோட இந்த ஈவில் தன்மை வந்து ரொம்பவே அதிகமா மாறி அது இவருடைய மைண்டை வந்து டோட்டலாவே பியூர் ஈவிலாவே மாத்தி இவரை ஒரு சர்வாதிகாரியா மாத்தி விட்டுருக்கும். இவர் வந்து அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவையே தோக்கடிச்சது மட்டும் இல்லாம இந்த மொத்த உலகத்தையுமே தன்னோட சர்வாதிகாரத்திற்கு கீழே வந்து கொண்டு வந்திருப்பாரு. தன்னை எதிர்க்கிற எல்லாத்தையுமே கொடூரமா கொண்டிருப்பாரு. நிறைய ரொம்பவே மோசமான கடைபிடிக்க முடியாத ஏகப்பட்ட சட்டங்களை விதிச்சதோட இவர் ரொம்பவே கொடூரமாகவும் நடந்திருப்பாரு. இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த எக்ஸ்ட்ரிக்ஸோட யூனிவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரே ஒரு சர்வாதிகாரிக்கு கீழே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, 2, நம்ம இயானையும் சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 பேர் சேர்ந்து தான் அதை கண்ட்ரோலே பண்ணுவாங்க, சர்வாதிகாரம் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ரத்தத்தை வந்து சிந்தி இருப்பாங்க. ரொம்பவே கொடூரமான ஒரு யூனிவர்ஸுக்குள்ள தான் இந்த கதையே வந்து நடக்குது. ஸோ இதையும் அதனால தான் நான் வந்து இந்த இடத்துலயே சேர்த்திருக்கேன். 6வது நம்ம பார்க்க போறது சாங்கோ ட்ரிக்ஸ். இதை பார்க்க மற்ற ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இருந்தாலுமே இதோட பாடத்திட்டமே டோட்டலா வேற. இப்போ மற்ற ஆம்னிட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பென்டன் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற ஆம்னிட்ரிக்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஏலியனை சூஸ் பண்ணி தட்டணும் அப்படின்னா ஹோஸ்ட்டை தான் அந்த ஏலியனாவே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாமளே ஒரு ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் அதோட பாடத்திட்டமே இருந்திருக்கும். ஆனால் இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு ஏலியனை சூஸ் பண்ணி நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஏலியனே அது உருவாக்கி கொடுக்கும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஏலியனை அது உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் வந்து செயற்கையாக ஒரு ஏலியன் வந்து உருவாக்கி கொடுக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீமேல் வெர்ஷன் வந்து தன்னை சமன் பண்ணினவங்க மேலே ரொம்பவே பாசத்தோடையும் ஈர்ப்போடையும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே அதை அப்படியே செஞ்சு முடிச்சிடும். இந்த சாங்கோ ட்ரிக்ஸை பற்றி 2 விதமான கதைகள் இருக்குது. 2ஓட கான்செப்ட்டுமே ஒன்று தாங்க. கான்செப்டில் எந்த வித்தியாசமுமே இருக்காது. ஆனால் ஸ்டோரி வந்து டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கும். 2ஓட ஸ்டோரியுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். 2ஓட ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 2வது சொன்ன சாங்கோ ட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபினிஷிங் இன்னும் கொடுக்கல. அது இன்னும் ஆன்கோயிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மி தன்னோட காதலியை இழந்ததுனால தனக்காக இந்த உலகத்தில் வந்து வாழ்றதுக்கு யாருமே இல்லை, ஸோ எனக்கான ஒரு உறவை வந்து நானே ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆம்னிட்ரிக்ஸை வந்து உருவாக்கியிருப்பார். அதாவது சாங்கோ ட்ரிக்ஸ் வந்து உருவாக்கியிருப்பார். இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் மூலமாக அவர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏலியன்ஸ் வந்து அவர் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகவே தனக்கான ஒரு துணையை தானே ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாங்கோ ட்ரிக்ஸை உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறமா நம்ம வில்கேக்ஸோட வருகையினால இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இது அவர் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்லி அதை வந்து நேராக நம்ம பென் டெனிசனுக்கு கிடைக்கிற மாதிரி அவர் வந்து பண்ணி விட்டுருவாரு. அது வேற ஒரு கதை. அதே மாதிரி இந்த 2வது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் இதை மேக்ஸ் டெனிசனுக்காக உருவாக்கியிருப்பாரு, தனக்காக உருவாக்கியிருக்க மாட்டார். மேக்ஸை நேரில் சந்திக்கும் போது மேக்ஸ் டெனிசன் கொடுத்த சில அட்வைஸ் மூலமாக தான் இந்த சமனிங் ப்ராசஸையே அவர் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மேக்ஸ் டெனிசன் நேரில் வந்து நான் ஏன் சண்டை பண்ணணும், நான் ஏன் ஏலியன்ஸாக மாறணும், எனக்கு பதில் இன்னொரு அசிஸ்டன்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் கேட்டதுனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த ஐடியாவே வந்து நம்ம
ஆஸ்மித்துக்கு வர மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு. ஸோ இது வந்து 2 விதமான கதைகள் இருக்கு. ஸோ இந்த 2வது நான் சொன்ன கதைகள் வந்து இன்னும் முழுமை அடையல. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கதை வந்து முழுமை அடைஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் நான் வந்து நம்ம சேனல்லயே அதுக்கான தெளிவான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்லோட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சாங்கோ ட்ரிக்ஸோட கான்செப்ட் வந்து எங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் அண்ட் பென்டென் இந்த 2 கான்செப்ட்டையும் ஒண்ணா இணைச்சு தான் இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டே உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு பார்க்க அப்படிதாங்க தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் மூலமா உருவாகக்கூடிய அந்த ஏலியன்ஸுக்கு வந்து அதோட பாஸ்ட் லைஃப் வந்து ஞாபகமே இருக்காது. தான் யாரு அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பாஸ்ட் லைஃபே கிடையாது. ஆம்னிட்ரிக்ஸ் மூலமா செயற்கையா உருவாக்கப்பட்ட ஏலியன்ஸ் அப்படிங்கிறதுனால அதுங்க யாருக்குமே பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் எப்ப பார்த்தாலுமே தான் யாரு எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற சந்தேகம் எப்பவுமே அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். 7வது நம்ம பார்க்க போறது ட்ரையாம்னிட்ரிக்ஸ். ரொம்பவே பவர்ஃபுல்லான என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து இப்போதைக்கு பென் டெனிசனுக்கு கிடைக்காது. ஃபியூச்சர்ல தான் கிடைக்கும். ஃபியூச்சர்னா நம்ம பென் டெனிசன் வந்து பயங்கரமா வயசாகி ரொம்பவே மோசமான சூழ்நிலையில இருக்கும்போது தான் அவருக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலா அவர் வந்து தனக்குத்தானே உருவாக்கி இருப்பாரு. இதுக்கும் எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரி லைன்ல தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸும் வந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசி 5வது நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஆம்னிட்ரிக்ஸோட கதைக்கும் இந்த ஆம்னிட்ரிக்ஸோட கதையும் ரெண்டும் ஒரே கதையில தான் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி 3 ஏலியனை ஒன்னா ஃபியூஸ் பண்ணி ஒரே ஏலியனா உருமாற முடியும். அப்படிப்பட்ட பவர் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பயாம்னிட்ரிக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பயாம்னிட்ரிக்ஸால 2 ஏலியனை தான் ஃபியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸால 3 ஏலியனோட டிஎன்ஏவை ஒன்னா ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு புது ஏலியனை வந்து இவங்களால உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். இன்ஸ்டன்ட்டா அவங்களால உருவாக்கிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் பயாம்னிட்ரிக்ஸோட வீக்னஸ் வந்து இது கிடையாது. அதாவது பயாம்னிட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு 2 ஏலியனை ஒன்னா ஃபியூஸ் பண்ணி ஒரு ஏலியனா மாறினீங்க அப்படின்னா 2 ஏலியன்லயுமே பாதி பாதி பவர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். முழு பவர்ஸும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த முழு பவர்ஸையும் கன்சியூம் பண்ணி நடக்க முடியாது. இப்போ நீங்க உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா அட்டாமிக்ஸையும் அதுக்கப்புறம் நம்ம ஏலியன் எக்ஸையும் ரெண்டா ஒன்னா ஃபியூஸ் பண்ணி அட்டாமிக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பென் 10,000 வந்து ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. ஆனா இந்த ஏலியனால டைமை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமா குரோனோசேப்பியன் டைம் பாம்ல வந்து மாட்டி செதஞ்சு அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அழிவு இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி 3 ஏலியனை ஒன்னா ஃபியூஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலுமே அந்த 3 ஏலியனோட ஃபுல் பவருமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உருவத்தில் தான் மாறுபட்டிருக்குமே தவிர 3 ஏலியனோட ஃபுல் பவருமே உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏலியன் எக்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் 3 ஏலியனில் ஒன்றா தான் ஏலியன் எக்ஸை வந்து நீங்கள் ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே ஏலியன் எக்ஸோட ஃபுல் பவருமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த டைமில் வந்து எந்த விதமான டைம் அட்டாக்ஸ் உங்கள்கிட்ட வந்தாலுமே அது சத்தியமாக வேலையை செய்யும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ பயாம்னிட்ரிக்ஸை விட இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8வது நம்ம பார்க்க போறது மம்மி ட்ரிக்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ஒரு பிளம்பரா மாறி இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக ஒரு ஆர்கியாலஜிஸ்டா அவர் வந்து மாறி இருப்பாரு. அற்புதமான பழங்கால பொருட்களையும் ஏலியன் டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சு அதை வச்சு ஆராய்ச்சி செய்யறதா இவரோட மிக முக்கியமான வேலையாவே இருந்திருக்கும். அப்படி ஒரு நாள் இவர் தன்னுடைய பேர பையனான பென் டெனிசனை கூப்பிட்டுட்டு ஒரு பிரமிடுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பென் டெனிசன் தெரியாதனமா ஒரு வாட்சை வந்து எடுப்பாரு. அதுதான் அந்த மம்மி ட்ரிக்ஸ். அதை தன்னுடைய கையில போட்டதுக்கு அப்புறமா அவரால் விதவிதமான மித்திக்கல் கிரீச்சர்ஸா உருமாறக்கூடிய அந்த சக்தியை வந்து அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது நார்மல் ஆம்னிட்ரிக்ஸா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவரால் ஏலியன்ஸாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மம்மி ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க மேஜிக் மூலமாக உருவாக்கப்பட்ட காரணத்தினால இந்த வாட்சில் ஏகப்பட்ட மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட ஆரா இருக்கும். அந்த ஆராவை பயன்படுத்தி மம்மி ட்ரிக்ஸோட யூஸரால் அந்த கிரியேச்சர்ஸோட ஃபார்மையும் அதோட பவர்ஸையும் கன்சியூம் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறதுனால இவரால் ஏகப்பட்ட மித்திக்கல் கிரியேச்சர்ஸாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மம்மி ட்ரிக்ஸுக்குள்ள டிராகன், யூனிகார்ன், கிரிஃபின், அப்புறம் நம்ம வேர்வுல்ஃபு, மெர்மெய்டு, ஃபீனிக்ஸு இப்படின்னு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான நம்ம மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட ஆரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. பென்னாலையும் ஏகப்பட்ட உருவங்களுக்கு மாற முடியும். இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்துக்குமே மேஜிக் சம்பந்தப்பட்ட சக்திகள் இருக்கிறதுனால பென்னோட வில்லன்ஸுக்குமே மேஜிக் சம்பந்தப்பட்ட பவர்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆனால் இந்த ஸ்டோரியும் முழுமையடையலை அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ வரைக்கும் அது போய்கிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் முழுமையடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு இதோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனை வந்து உங்களுக்கு தெளிவாகவே அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன்.
9வதா நம்ம பார்க்க போறது வந்து அவதார் ட்ரிக்ஸ். நம்மள நெறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படிங்கிற சீரிஸையும் பென் 10 சீரிஸையும் ஒண்ணா இணைச்சு தான் இந்த ஸ்டோரியே வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்மித் என்ன செய்வார் அப்படி பார்த்தீங்கன்னா, அவரா ஒரு ஹோலி ஸ்பிரிட்டா இருந்து அவதார் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸையே உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கோரா அப்படிங்கிற அந்த கடைசி அவதார் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டாள்தனமா செயல்பட்டு அவன் ப்ரீவியஸ் அவதாருக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை வந்து டோட்டலாகவே இழந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா அவதார்ஸே உருவாக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க வந்து அந்த ப்ரீவியஸ் கனெக்ஷனை இழந்ததுனால அவதார் வந்து இதுக்கப்புறம் உருவாகவே மாட்டாங்க. கோரா தான் கடைசி அவதாராக இருந்து இறந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா அவதார் இல்லாததுனால இந்த உலகம் முழுக்கவே தீய சக்திகள் பரவி பயங்கரமாக இந்த உலகத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்திகள் நல்ல ஸ்பிரிட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதுங்களை வந்து அழிக்கவும் ஈடுபட்டு இருக்கும். இதனால இந்த நல்ல ஸ்பிரிட்ஸ் வந்து தனக்கான இடத்துல வந்து ஒளிஞ்சு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கெட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதுல இந்த நல்ல ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய இந்த ஆஸ்மித் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன செய்வார் அப்படின்னா இந்த அவதார் ட்ரிக்ஸை உருவாக்கி அதுக்கான ஹோஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சு, அதாவது நம்ம பென் டெனிசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து இதை கொடுத்துருப்பாரு. அதன் மூலமா நம்ம பென் டெனிசன் வந்து இந்த கெட்ட ஸ்பிரிட்ஸை அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இதோட மிக முக்கியமான கதையாவே சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஒன்லைனாக தான் சொல்லப்பட்டிருக்கோ தவிர இது ஒரு கதையா வந்து சொல்லப்படலை அப்படிங்கிறதுனால இதை பத்தி இன்னும் தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. மற்றபடி இந்த ஆம்னிட்ரிக்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பென்னால இந்த ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி பல ஸ்பிரிட்ஸோட உருவங்களுக்கு மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா எலிமெண்ட்ஸையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண நீர் நிலம் நெருப்பு அப்படின்னு சொல்லி எல்லா விதமான எலிமெண்ட்ஸையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவைப்படும் போது ஸ்பிரிட் வேர்ல்டு கூட இவரால் இன்ஸ்டன்டா போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அவர் தியானம் பண்ணா மட்டும் போதும். இவருக்கும் அந்த அவதார் ட்ரிக்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கிறதுனால இவரால் ரொம்ப சுலபமாகவே ஸ்பிரிட் வேர்ல்டு கூட போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அவதார் ட்ரிக்ஸுக்கும் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10வது நம்ம பார்க்க போகிறது கவுபாய் ஆம்னிட்ரிக்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். கவுபாய் டைம் லைனில் பென் 10 வாழ்ந்து அந்த டைமில் அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதையாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம பென் டெனிசன் கையில் மாற்ற மாதிரியான அந்த மாதிரி வாட்சாக இருந்திருக்காது. ஒரு பாக்கெட் வாட்ச் மாதிரி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. மற்ற ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி பென்னோட கையில் அட்டாச் ஆகி இருக்காது. இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஏலியன்ஸும் ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த எக்கோவை பாருங்களேன், கோணிப்பையில செஞ்ச பொம்மை மாதிரியே இல்லை. இதோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நார்மலாக எக்கோவுக்கு வந்து வாய் தான் பவர் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு வாயே இல்லை. இப்படி இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸுமே ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பவர்ஸ் கூட 7 குணமாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக தெரியல இந்த யூனிவர்ஸில் வந்து என்ன மாதிரியான ஏலியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அது கூட பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டிசைனே கண்ட மெனி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத சத்தியமாக கணிக்க கூட முடியல. ஆனால் இதோட கதை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கும் ஒன்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக அவங்க வந்து கொடுக்கல. ஒருவேளை ஃபியூச்சரில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாங்கோ ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்டாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு காமிக் மாதிரி அவங்க வந்து வெளியிட ஆரம்பிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ தான் இதோட கான்செப்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு சின்ன காமிக் மாதிரி அவங்க வந்து வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எனக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோவுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. 11வது நம்ம பார்க்க போகிறது பென் த ஆம்னிட்ரிக்ஸ். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற பென் டெனிசனுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருக்காது. அதுக்கு பதிலாக அவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸாக மாறி இருப்பார். ஆமாங்க, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பென் டெனிசன் தெரியாதனமா ஆம்னிட்ரிக்ஸோட ஃபியூஸ் ஆகி அவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸாக மாறி இருப்பார். கிட்டத்தட்ட நம்ம யூனிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூனிஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு உயிருள்ள ஆம்னிட்ரிக்ஸாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பென் டெனிசனும் ஒரு உயிருள்ள ஆம்னிட்ரிக்ஸாக மாறி இருப்பார். அவங்க யூனிஸ் இருக்கக்கூடிய எல்லா வீக்னஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாமே பென் டெனிசனுக்கு இருக்கும். எக்ஸ்ட்ராவா அவரால் ஏலியன்ஸாகவும் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த விஷயம் ஆஸ்மித்துக்கு தெரிய வரும்போது அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னால தான் பென் டெனிசனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சினால பாதிக்கப்பட்டு ஆஸ்மித் பென்னுக்கு பல உதவிகளை செஞ்சு ஆம்னிட்ரிக்ஸை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. கூடவே மாஸ்டர் கண்ட்ரோலையும் அன்லாக் பண்ணி கொடுத்து பென்னை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அவர் என்ன செய்யறாருன்னா மாத்தி விட்டுறாரு. இந்த பென் டெனிசனாலையும் மற்ற யூனிவர்ஸ் பென் டெனிசன் மாதிரியே ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். கூடவே இன்னும் சில விஷயங்களையும் செய்ய முடியும். குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டாம், ஜஸ்ட் ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு பிக்சரோட ரெக்க வேணும், அது மட்டும் இருந்தா போதும் அப்படி
அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா அது அப்படியே நடக்கும். பிக்ஷுவோட ரெக்க மட்டும் வர வச்சு இவரால் ஆகாயத்துல பறக்க முடியும். கூடவே ஷார்ப்பான பொருட்களை கடிச்சு உடைக்கிறதுக்கு ரிப்ஜாஸோட பற்கள் வேணும்னு நினைச்சாரு அப்படின்னா அதுவும் நடக்கும். இல்ல எதிரியோட சண்டை போடுறதுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் ராத்தோட கைகள் வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அதையும் இவரால் செய்ய முடியும். இப்படி எல்லா விஷயங்களையுமே இவரால் செய்ய முடியும். கூடவே ஃபியூஷன் ஏலியன்ஸையும் அல்டிமேட் ஏலியன்ஸா கூட இவரால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இப்படி பல வித்தைகளை கையில வச்சிருக்காரு. ஆனா இவருக்கு மிகப்பெரிய வீக்னஸும் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் அவுட் ஃபங்க்ஷன். மற்ற யூனிவர்ஸ்ல இருக்கிற பென் டென்னிசன் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டைம் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஏலியன் ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்க டைம் அவுட் ஆகும். ஸோ அவங்க வந்து ஹியூமனா மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த பென் ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான். ஸோ இவருக்கு வந்து அந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா இவரே டோட்டலாக செயலிழந்து கீழே விழுந்துருவார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலைமைக்கே போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பென்டென் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து டைம் அவுட் ஆச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு வேலை செய்யாது. அது டோட்டலாக வேலையே செய்யாது. அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அது வேலை செய்யும் பார்த்தீங்களா, அதே தான். ஏன்னா இவர் உயிருள்ள ஆம்னிட்ரிக்ஸுங்கிறதுனால இவரே டோட்டலாக வேலை செய்யாமல் அவருடைய கண்கள்லாம் ரெட் கலரில் மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறமா சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவரால் செயல்படவே முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்பவுமே இவர் கூட யூனிஸ் இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. யூனிஸ் தான் இவரை பாதுகாக்கிறதுக்காக எப்பவுமே கூடவே இருப்பாங்க. ஏன்னா யூனிஸுக்கு இந்த மாதிரி வீக்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால யூனிஸ் எப்பவுமே பென் கூடவே இருந்து அவரை பாதுகாக்கிற வேலையில் இருப்பாங்க. பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்ஸில் வந்து பென் டென்னிசனோட மிக முக்கியமான காதலியா இருக்கிறதே வந்து யூனிஸா தான் இருந்திருப்பாங்க. என்னதான் இந்த பென் ஆம்னிட்ரிக்ஸுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் ஆகி இருந்தாலுமே அவரால் இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனை மட்டும் கேன்சல் பண்ணவே முடியல. அது வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாவே அவருடைய வாழ்க்கையில வந்து மாறி போயிருச்சு. 12வது நம்ம பார்க்க போறது மான்ஸ்டர் ட்ரிக்ஸ். பேரே பயங்கரமா இருக்குதுல, கதை இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த யூனிவர்ஸில் வாழக்கூடிய ஆஸ்மித்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூரான ஈவிலா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு. அதாவது இவங்க வாழக்கூடிய இந்த கிரகமான கேல்வன் பிரைம் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நரகம் மாதிரியே இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட எரிமலைகளும் எரிமலை குழம்புகளுமா தான் இருக்கும். கொடூரமான அரக்கர்கள் இந்த கிரகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ரொம்பவே ஒரு மோசமான நரகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இந்த கேல்வன் பிரைம் பார்க்கப்படுது. நம்ம ஆஸ்மித்தோட அண்ணன் தான் என்ன செய்வார் அப்படின்னா இந்த பிளானட்டோட அரசனா இருந்து அதை வந்து ஆளுக செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. தன்னோட அண்ணனை அழிச்சு எப்படியாவது இந்த கிரகத்தோட அரியாசனத்தை கைப்பற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆஸ்மித் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் வந்து அவருடைய அண்ணன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆனவர் கிடையாது, பலசாலி கிடையாது. அதுக்கு பதிலாக ஆஸ்மித்துக்கு வந்து நிறைய புத்திசாலித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏகப்பட்ட டிவைசஸ் அண்ட் வெப்பன்ஸை உருவாக்கக்கூடிய டேலண்ட் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ அவர் அழிக்கணும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்கு ஸ்ட்ரென்த் தேவை அப்படிங்கிறதுக்காக மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வந்து அவர் கண்டுபிடிப்பாரு. இதை கண்டுபிடிச்சு அவர் கூட சண்டை போட்டு அந்த கேல்வன் பிரைமை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் அதை உருவாக்கி இருப்பாரு. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மித்தோட கையை விட்டு விலகி பூமியில போய் விழுந்துரும். பூமியில விழுந்த மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் வந்து பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வயசு பையனுக்கு கிடைக்குது. அவ இதை பயன்படுத்தி மக்களுக்கு ஏகப்பட்ட நல்லதையும் செய்யறான். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கொடூரமா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அரக்கர்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கொடூரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் பென் டென்னிசன் மாறுவார். இருந்தாலுமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே பென் டென்னிசனோட கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒவ்வொரு மான்ஸ்டருக்குமே தனித்துவமான சக்திகள் இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் ட்ரிக்ஸுக்கு வந்து டைம் அவுட் ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அன்லிமிட்டடாக இதை நம்மளால யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். டைம் லிமிட்டே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போ வேணாலும் நம்ம திரும்பி மனுஷனாவும் மாறிக்க முடியும். டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோலும் அன்லாக்ல இருக்கும். அதனால பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் வந்து இந்த மாஸ்டர் ட்ரிக்ஸை தேடி பூமிக்கு வருவார். அதுக்கப்புறமா பென்னுக்கும் நம்ம இவருக்கும் நடக்கிறதா மிகப்பெரிய யுத்தமாகவே இருக்கும். அதாவது ஆஸ்மித் வந்து பூமியிலே தங்கி இருந்து ஏகப்பட்ட வில்லன்ஸை வச்சு நம்ம பென் டென்னிசன் அட்டாக் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவிலேயே வரும். வெயிட் பண்ணுங்க. 13வது நம்ம பார்க்க போறது ரிவர்ஸ் ட்ரிக்ஸ். இதுவும் பார்க்கறதுக்கு மற்ற ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட செயல்பாடுகள் எல்லாமே ரிவர்ஸ் தான் நடக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பென் இந்த ரிவர்ஸ் ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஹீட் பிளாஸ்டா மாறினாரு அப்படின்னா ஹீட் பிளாஸ்டோட மெயின் பவர் என்ன? பைரோகெனிசிஸ். அதாவது அதால ஃபயர் டைப்பான அட்டாக்ஸை வந்து அதால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா இது என்ன செய்யும் அப்படின்னா ஹீட் பிளாஸ்டோட மெயின் பவரான அந்த பைரோகெனிசிஸ்ல இருந்து கிரையோகெனிசிஸை மாத்தி விட்டுரும். அதாவது ஐஸ் டைப் ஏலியனா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வந்து மாத்தி விடும், ரிவர்ஸ் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஆம்னிட்ரிக்ஸோட மிக முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா
ஒரு ஏலியனோட மெயின் பவரை ரிவர்ஸ் பண்ணி அதோட ஆப்போசிட் பவரா அதை வந்து மாத்தி விட்டுரும். அதுதான் இதோட மிக முக்கியமான வேலையாவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபோர் ஆர்ம்ஸா மாறினாரு அப்படின்னா கிரே மேட்டரோட புத்திசாலித்தனம் வந்து இருக்கும். அதே நேரத்தில் கிரே மேட்டரா மாறினாரு அப்படின்னா ஃபோர் ஆர்ம்ஸோட பலம் இருக்கும். பிக் சில்லா மாறினாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபயர் டைப் அட்டாக்ஸ் இருக்கும், பைரோகைனசிஸ் பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ஏலியன்ஸோட பவர்ஸை ரிவர்ஸ் பண்றது தான் அந்த ரிவர்ஸ் ஸ்டிக்ஸோட மிக முக்கியமான வேலையா இருக்குது. அதனால தான் ரிவர்ஸ் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேரே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த ரிவர்ஸ் ஸ்டிக்ஸை வந்து ஆஸ்மித் எதுக்காக உருவாக்குனாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இதோட கிரியேட்டர் இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இது ஒரு ஃபேன் மேட் வாட்ச் தான். ஸோ இதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ஆட்டா தான் வந்து வெளியிட்டிருக்காங்களோ தவிர இதை பத்தின ஒரு ஸ்டோரி, ஒரு கிளியரான ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கறதான் உண்மை. ஜஸ்ட் இப்போதைக்கு அதை வந்து மேலோட்டமா சொல்லி முடிச்சிருக்காங்க. போக போக இதை பத்தி அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை தான். ஜஸ்ட் இதோட கான்செப்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இதுவும் ஒரு காப்பி கேட் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா பென்டென் சீரிஸ் கிளாசிக் இருக்கு பாத்தீங்களா, கிளாசிக் சீரிஸோட சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல பென் டெனிசனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிரும். கோல்டு பிடிச்சது என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹீட் பிளாஸ்ட பாதிச்சதுனால ஹீட் பிளாஸ்டுக்கு வந்து ஐஸ் பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ரிவர்ஸ் ஸ்டிக்ஸோட கான்செப்ட் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. 14வது நம்ம பார்க்க போறது பக்ட்ரிக்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல வாழக்கூடிய எல்லா ஏலியன் ஸ்பீசிஸுமே பக் டைப் ஏலியன்ஸ் தான். அதாவது மொத்த யூனிவர்ஸுமே பக் டைப் ஏலியன்ஸால சூழப்பட்டிருக்கும். மனுஷங்க முதற்கொண்டு பக்ஸா தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பக்ட்ரிக்ஸ்ங்கிற பேர் வர்றதுக்கும் ஒரு மிக முக்கியமான காரணமா இது வந்து சொல்லப்படுது. ஒரு நாள் வில்கேக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்கேக்ஸ் என்ற கடல் வண்டு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்மித் உருவாகின பக்ட்ரிக்ஸை வந்து திருடுறதுக்காக வந்திருப்பாரு. ஆஸ்மித் ரொம்பவே பயந்து போய் அந்த பக்ட்ரிக்ஸ் மட்டும் வில்கேக்ஸ் கையில கிடைச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சு மல்டிவர்சல் லெவல்ல ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதுக்குள்ள பக்ட்ரிக்ஸை தூக்கி வீசிடுவாரு. அதாவது அது எங்க போகுது அப்படிங்கிறது ஆஸ்மித்து கூட தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் அதை ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதை தூக்கி வீசியிருப்பாரு. இதனால பக்ட்ரிக்ஸ் வந்து வேற ஒரு டைம் லைன்ல போய் விழுந்துரும். அந்த டைம் லைன்ல இருக்கிற பென் டெனிசன் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்ட்ரிக்ஸை எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த யூனிவர்ஸ்ல ஆம்னிட்ரிக்ஸ் இல்லையா, அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்ல ஆம்னிட்ரிக்ஸ் இருந்துச்சு. அதாவது ஜைலின் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஸ்பேஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது வில்கேக்ஸ் வழி மறிச்சு ஜைலினை கொன்னுட்டு அந்த ஆம்னிட்ரிக்ஸை எடுத்துட்டு போயிருவார். ஆக மொத்தம் இந்த யூனிவர்ஸ்ல வந்து ரெண்டு விதமான ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து பக்ட்ரிக்ஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம் தான் மீதி கதையே. இந்த கதை இன்னும் முடிவடையல, ஆன் கோயிங்ல தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இதை பத்தியும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். 15வது நம்ம பார்க்க போறது மேஜிக் ட்ரிக்ஸ். ஆனா இதுக்கு மேஜிக் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுக்கறத விட மார்வல் ட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதான் இதுக்கு பொருத்தமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே கிட்டத்தட்ட மார்வல் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரியே இருக்கும். நான் வந்து ஸ்கிரீன்ல போறேன், நீங்களே பாருங்களேன். ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மார்வல்ல வரக்கூடிய அந்த சூப்பர் ஹீரோஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரியே இருக்கும். குறிப்பா நம்ம கேப்டன் அமெரிக்கா, அயன் மேனு, வெனம், உல்வெரின், இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் தான் நம்மளால மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மேஜிக் ட்ரிக்ஸை பயன்படுத்தினா இப்படியெல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து மேஜிக் ட்ரிக்ஸ்னு சொல்றதை விட மார்வல் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் நீங்க உங்களால செலஸ்டியல்ஸாக கூட மாற முடியும். அந்த அளவுக்கு இதுல ஏகப்பட்ட டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே இந்த யூனிவர்ஸ்ல, அதாவது மேஜிக் ட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல வந்து இந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஏலியன்ஸா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது கேப்டன் அமெரிக்கா ஒரு ஏலியனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அயன் மேன் ஒரு ஏலியனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, வெனம் ஒரு ஏலியன், வெனம் ஆல்ரெடி ஒரு ஏலியன் தான், அது போக உல்வெரினும் ஒரு ஏலியனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்காங்க. இங்க வாழக்கூடிய பென்னோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் டெனிசன் இந்த யூனிவர்ஸ்ல மேஜிக்கை கத்துக்கிட்டு ஒரு சார்சரா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஏன்ஷியன்ட் ஒன்னால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சார்சரா மாறினதோட ஏன்ஷியன்ட் ஒன் வச்சிருந்த மேஜிக் ட்ரிக்ஸையும் தனக்கு சொந்தமா மாத்தி இருப்பாரு. ஆனா பென் இந்த மேஜிக் ட்ரிக்ஸை வந்து அதிகமா எங்கேயுமே பயன்படுத்தி இருக்க மாட்டார். பெரும்பாலும் மேஜிக்கல் பவர்ஸை வச்சு எதிரி கூட சண்டை போடுவாரு. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும்போது தான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த மேஜிக் ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஹீரோஸா மாறுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேஜிக் ட்ரிக்ஸை வச்சு இது வரைக்கும் எந்த கதையுமே சொல்லப்படலை அப்படிங்கிறத உண்மை. நானும் இந்த மேஜிக் ட்ரிக்ஸை வச்சு எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். ஆனால் அந்த கதைகள் எதுவுமே சொல்லப்படலை. ஜஸ்ட் ஒரு ஒன்லைனாக மட்டும் தான் இந்த கதையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். ஆனால் அது எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. ஆனால் இப்போதைக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்லைனாக தான் கொடுத்துருக்காங்க. போக போக அதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏற்கனவே பல ஸ்டோரிஸை எழுதின ஒரு கேரக்டர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஃபியூச்சரில் அப்படி பண்ணாரு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.